வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் 8 தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அகநூலிலிருந்து 12வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற பாடல் பாலை திணை சார்ந்த பாடல். பாலை அப்படின்னாலே அது பிரிவை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பாலை திணை பாடலை பாடியவர் ஓதலாந்தையார் அப்படிங்கிற புலவர். ஐங்குறு நூற்றுலையும் பார்த்தீங்கன்னா அந்த பாலை திணையை முழுக்க இந்த ஓதலாந்தியார் தான் பாடியிருக்கிறாரு. இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த குறுந்தொகை 12வது பாடலையும் ஓதலாந்தியார் தான் பாடியிருக்கிறார். இந்த பாடல் தலைவியினுடைய கூற்று, அதாவது தலைவி தோழிகிட்ட பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு. பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா, தலைவன் தலைவியை பிரிஞ்சு போயிருக்கிறான். பொருள் காரணமாக, பொருள் தேடுவதற்காக அந்த இல்வாழ்க்கையை சிறப்பான முறையில் நடத்தணும் இல்லையா? அப்போ வாழ்வாதாரத்திற்கு பொருள் ரொம்ப வேணும். அப்போது அந்த பொருள் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால தலைவன் தலைவியை பிரிஞ்சு பாலை நிலத்து வழியாக போயிட்டான். அப்போது இதன் மூலமாக தலைவிக்கு வருத்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோழியும் ஊராரும் தலைவியை கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது தலைவிக்கு தலைவனுடைய பிரிவை தாங்கிக்கிற வலிமை இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது தலைவிக்கு அது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, தலைவிக்கு தலைவனுடைய பிரிவு வருத்தம்தான். ஆனால் அதுக்காக அவள் தாங்கிக்க முடியாமல் இல்லை. தலைவன் போகிறான் இல்லையா அந்த பாலை நிலம், அந்த பாலை நிலம் எந்த அளவுக்கு கொடுமையானது, அப்போது அந்த வழியில் போகும்போது தலைவனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறான். அப்போ அதுக்காகத்தான் வருத்தப்படுறாள ஒழிய அந்த தலைவனுடைய பிரிவுக்காக அந்த பிரிவை தாங்கிக்க முடியாமல் இல்லை. இப்போ பிரிவை தாங்கக்கூடிய வலிமை இருக்குது. அந்த தலைவனுடைய பிரிவு வருத்தம் தான். ஆனால் அதை விட மேலாக, அதுக்கும் மேலே என்ன அப்படின்னா, அவன் போகக்கூடிய அந்த பாலை நிலம் எவ்வளவு கொடுமையானது, அந்த வழியாக போகும்போது தலைவனுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, அது என்ன ஏதாவது பாதிக்கப்படுவானோ அப்படிங்கிற பயம்தான் தலைவனுடைய வருத்தத்துக்கு காரணமே தவிர அந்த பிரிவை தாங்கிக்க முடியாமல் இல்லை. தலைவி தலைவனது பிரிவை ஆற்றக்கூடிய அந்த வலிமை இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத அந்த தோழிக்கும் மற்றவர்களுக்கும் அந்த தலைவியானவள் புரிய வைக்கக்கூடிய வகையில் தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாட்டு அமைஞ்சிருக்கு. முதல்ல பாட்டை வாசிக்கிறேன். எறும்பின் அலையில் குறும்பல் சுனைய உழைக்கல் அன்ன பாறை ஏறி கொடுவில் எயினர் பகழி மாய்க்கும் கவலைத்து என்ப அவர் தேர் சென்ற ஆரே அது மற்ற அவலம் கொள்ளாது நொதுமல் கலரும் இவ்வழுங்கல் ஊரே. இப்போ இந்த பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எறும்பின் அலை, எறும்புன்னா நமக்கு தெரியும். அலை அப்படின்னா அதனுடைய வலைகள், அந்த சின்ன சின்ன குழி போட்டிருக்கும் எறும்பு தங்கிறதுக்காக. அந்த எறும்பினுடைய அந்த அந்த புற்றுன்னு கூட நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். எறும்பினுடைய அந்த பொந்து மாதிரி இந்த சின்ன சின்ன துளைகளாக இருக்கும். அப்போ தலைவன் அந்த போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பினுடைய வலை இருக்கும் இல்லையா, அந்த பொந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குறும்பல் சுனைய. குறும்பல் அப்படின்னா சின்ன சின்ன குறுகிய அளவில் பல சுனைகள், பல்னா பலன்னு அர்த்தம், சுனைனா சின்ன சின்ன சுனைகள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி நிற்கும். அந்த எறும்போட அந்த பொந்து, அந்த வலை எவ்வளோ பெருசு இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், அதில் தான் தண்ணி நிற்கும். அப்போ அந்த போகிற வழியில் தண்ணிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ எறும்பினுடைய அந்த வலை, அந்த புற்று எப்படி இருக்கிறதோ அது மாதிரி குறும்பல், குட்டி குட்டியாக சிறுசு சிறுசாக பல் சுனைய, பல சுனைகள் இருக்கும். சுனை என்பது இந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணியை தான் சொல்கிறாங்க. பொதுவாக சுனை அப்படின்னா நீரூற்று, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி நிற்கும், அது ஒரு காரணம். அப்போ தலைவனுக்கு போகிற வழியில் தண்ணி கிடைக்காது. அதை தான் இங்கே அந்த தலைவி சொல்கிறா. அப்போ எறும்பினுடைய வலை எப்படி இருக்கிறதோ அது மாதிரி குறுகிய பல சுனைகளை உடைய அந்த அந்த வழியில் உழைக்கல் அன்ன. உழைக்கல் அப்படிங்கிறது இந்த கொள்ளர்கள் அந்த பற்ற வச்சுருப்பாங்க, அந்த இரும்படிக்கக்கூடிய இடம், அந்த உலைக்களத்தில் இருக்கக்கூடிய அந்த உலைக்கல் எப்படி இருக்குமோ அது மாதிரியாக அந்த அங்கே உலைக்கல்ல பார்த்திங்கன்னா பட்டடைக்கல் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இந்த கூர் தீட்டுறதுக்கு, இந்த கத்தி வாள் இது எல்லாம் அந்த 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 நெருப்பில் போட்டு வச்சு அந்த அந்த கூராக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது மாதிரியான பாறை இருக்குமா அந்த பாலை நிலத்தில். தலைவன் போகக்கூடிய அந்த பாலை நிலத்தில் இந்த கொள்ளர்கள் உலைக்களத்தில் பட்டடைக்கல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெம்மையான பாறை இருக்குமா. அந்த பாறையில் யார் ஏறுவா? கொடுவில் எயினர், கொடுமையான வில்லையுடைய எயினர். எயினர் அப்படின்னா
இவங்க வந்து பாலை நிலத்தில் வாழக்கூடியவங்க. இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா, அந்த பாலை நிலத்து வழியா போறவங்கள அந்த பொருள் தேடுவதற்காக போவாங்க இல்லையா? அப்ப அவங்க ஏதாவது போறப்போ கொஞ்சம் பொருள் கொண்டு போவாங்கல்ல, காசு பணம் கொண்டு போனா, அவங்கள கொன்னு அந்த காச பிடுங்கிக்குவாங்க. அந்த மாரி அந்த பாலைநில கள்வர்கள் அவங்க, திருடர்கள். திருடர்கள் கொள்ளையடிப்பாங்க. அந்த மாரி ஆட்கள் அவங்க. அப்ப அந்த அந்த கொள்ளருடைய அந்த உலைக்களம் இருக்கும் இல்லையா? அங்க உலைக்களத்தில பட்டடைக்கல் இருக்கும் இல்லையா? அந்த பட்டடைக்கல் மாரி இருக்கக்கூடிய பாறை ஏறி, தங்களுடைய கொடுமையான வில் அவங்க வந்து கையில வந்து பார்த்தீங்கன்னா, கொடுமையான வில் அப்படின்னா, வளைவான வில்ல வச்சிருப்பாங்க. அதுல அந்த அந்த வில்லுக்கு அம்பு வச்சிருப்பாங்க. அந்த அம்பத்தான் இங்க வந்து பகழின்னு சொல்றாங்க. பகழிங்கிறது இந்த அம்பு. அந்த அம்ப என்ன பண்ணுவாங்களாம், அந்த கொள்ளர்கள் உலைக்களத்தில வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டடைக்கல் எப்படி இருக்குமோ, அது மாரி இருக்கக்கூடிய பாறையில வச்சு, அந்த கூர்மையான அந்த அந்த அம்பு இருக்கு இல்லையா? அந்த அம்ப வந்து அந்த பகழிய வந்து கூர்தீட்டுவாங்களாம். அப்படிப்பட்ட கவலை தென்ப அவர் தேர் சென்ற ஆறே. ஆ தேர்ன்னு சொல்றாங்க. ஆ அவர் சென்றவாறே 2 அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல பாடல்ல தேர் குடுத்துருக்காங்க. இன்னொரு சில பாடல்கள்ல தேர் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமயே இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட வழியில தலைவர் போயிருக்கிறார். அந்த கொள்ளர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த உலைக்களத்தில பட்டறைக்கல்ல அந்த கூர் தீட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த எயினர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வில்லுடைய அந்த எயினர்கள் தங்களுடைய அம்புகள அங்க கூர் தீட்டுவாங்க. அப்ப அதன் மூலமா கூட தலைவனுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாம அவர் சென்ற வழியில அது மட்டும் அவலம் கொள்ளாது. அது மட்டும் இல்லாம அது நெறைய வழிகளை கொண்டது. அது 1 வழி 2 வழின்னு சொல்ல முடியாது. கவலைத்துன்னா கவர்த்த வளைகள். கவர்த்த வளைகள் நெறைய வழிகளை உடையது. அப்படின்னு கண்டோர் கூறுவர். கவலைத்தென்பவர் அவர் சென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அது மட்டும் அவலம் கொள்ளாது. அந்த வழியினுடைய கொடுமைய பற்றி யாரும் அந்த துயரத்த, அந்த அவலத்த நினைக்காம நொதுமல் கலரும். இந்த நொதுமல் அப்படின்னா, தேவையில்லாத பேச்சுக்கள பேசுறது. அப்படிப்பட்ட அந்த சொற்களைச் சொல்லி, இந்த ஊர் வந்து ஆராவரிக்கிறது. அழுங்கல் என்றால் ஆரவாரம் செய்கிறது. அப்போ இது எந்த வகையில நியாயம்? அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் வருந்துகிறாள். அதாவது, நான் வந்து தலைவனுடைய பிரிவுக்கு வருந்துறத விட, அவன் போகின்ற வழிய நினைச்சு தான் கவலைப்படுறேன். அதாவது எறும்பினுடைய அந்த வலை இருக்கும் இல்லையா? அது மாரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிக்கக்கூடிய வழி தான் அந்த பாலை நிலம். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளர்கள் உலைக்களத்தில இருக்கக்கூடிய அந்த பட்டடைக்கல் மாதிரி பாறை இருக்கும். அதில ஏறி அந்த எயினர்கள், அந்த வளைவான வில் வைத்திருக்கக்கூடிய எயினர்கள் தங்களுடைய அந்த அம்புகள கூர் தீட்டுவாங்க. அந்த மாரியான பகுதி அது. அது மட்டும் இல்லாம அவர் போன வழி நெறைய வழிகளை கொண்டது. எங் எங் எது ஒரு 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 தடத்தில போனா இன்னொரு தடம் தெரியாது. ஒரு வழியில போனா இன்னொரு வழி என்னன்னே தெரியாது. அத பத்தி இந்த ஊர் கொஞ்சம் கூட கவலை கொள்ளலையே! தேவையில்லாம பேசிக்கிட்டு ஆராவரிக்குது. அதாவது ஊர் மக்கள் வந்து அவங்க பலவாறு பேசுறாங்க. இல்லையா? "உளவாய மூடுனாலும் ஊர் வாய மூட முடியாதுன்னு" சொல்லுவாங்க. அப்போ இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? தலைவன் பிரிவ தாங்கிக்க முடியாம, நான் வந்து துன்பப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவனுடைய பிரிவை என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றாங்க. நான் அதுக்காக வருத்தப்படல. தலைவன் போகக்கூடிய அந்த வழியினுடைய கொடுமை, அவனுக்கு அங்க தண்ணி கிடைக்காது. அந்த எயினர்களுடைய தொந்தரவு இருக்கும். நெறைய பல வழிகள் இருக்கும். இந்த வழியில போனா வேற வழிக்கு போயிரும். அப்ப அந்த மாரி நெறைய பாதிப்புகள் இருக்கு. அத நெனச்சு தான் நான் வந்து வருத்தப்படுறேனே ஒழிய, தலைவனுடைய பிரிவ நெனச்சு கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ஊர் மக்கள் தேவையில்லாம பேசுறாங்க. தோழியும் இந்த இடத்துல சாடுறா. அப்போ அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. தலைவனுடைய பிரிவின் வலியை விட, அவன் போகின்ற வழியில இருக்கக்கூடிய கொடுமைய நெனச்சு தான் நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத, அந்த தோழியானவள் மன்னிக்கணும் தலைவியானவள் தோழியிடத்தில சொல்வது போல பாட்டு அமைந்திருக்கிறது. நன்றி.